ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் மானிட்டர் கிராக் ஆனதுனால என்ன பண்ணேன், அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு புது மானிட்டர் வாங்கலான்னு ஆன்லைனில் பார்க்கும்போது தான் தலைவலியே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே வந்து 10,000க்கு மேலே. ஸோ நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு லேப்டாப் யூஸ் ஆகாமலே இருக்கே, நம்ம ஏன் இதை மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியாவுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் வந்து எப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். கடைசியாக எந்த டாங்கிள் நான் யூஸ் பண்ணுறேன், அது எங்கே வாங்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் கடைசியில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிபியூ ஆன் பண்ணிட்டோம். வெதர் சிபியூ வந்து சிக்னல் தருதா அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, மவுஸுக்கு சிக்னல் வந்துச்சு, கீபோர்டுக்கும் சிக்னல் வந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம லேப்பில் தான் இருக்கும், இன்னும் சிஸ்டம்குள்ளே போகலை. ஸோ சிஸ்டம்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஒன்றுமில்லை, லேப்பில் உள்ள கேமரா ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் செய்யணும். இதுக்கு வந்து எந்த ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸும் தேவையில்லை. டைரெக்டாக நம்ம கேமரா உள்ள போனாலே ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணதுனால வந்து இப்போ நான் கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ண உடனே டைரெக்டாக எனக்கு வந்து சிபியூ மானிட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ லோடிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஏன்னா இது பழைய சிஸ்டம்மு. ஓகே, ரெண்டுமே பழசு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் 6 வருஷத்து டீமு, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பிசியோட சிக்னல்ஸ் மானிட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் லேப்புக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால தான் 2 எரர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்போவுமே வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா பழக்க தோஷத்தில் நேராக பண்ணுறாதீங்க, சிஸ்டம் அடி வாங்கிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிசியை ஷட் டவுன் பண்ணணும். பிசியை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு சிக்னல், மைல்யூட் சிக்னல் வந்த உடனே தான் நம்ம வந்து லேப் ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் வந்து கட் ஆகணும். ஓகே, இப்போ கட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நம்ம பிசி ஆஃப் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிப்போம். பஸரிங் வந்து ஷட் டவுன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஏன்னா ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகணும். ஸோ ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் கிளியர். அகெயின் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா லேப்பை வந்து ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் அடிச்சுட்டு டைரெக்டாக ஷட் டவுன் பண்ணிடலாம். ஆல்ரெடி அது நம்ம வந்து செகண்டரி கேமராக்காக நம்ம இந்த டேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டாங்கிளை நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் உண்மையிலேயே நல்லாவே இருக்குது இது. உங்களுக்கு எதனா ஃபீட்பேக்ஸ் இருக்குதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.